Morning, guys. Welcome back to another video. This is your weekly analysis video in Tamil. Guys, நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்பயே சொல்கிறேன், ஸ்டாப் வாட் யூ டூயிங் அண்ட் புட் இயர் ஃபோன்ஸ் ஆன். போயிட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைனா ஸ்லோவாக பாருங்கள், உங்கள் இஷ்டம். பட் வி ஹாவ் லாட் டு டிஸ்கஸ். நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி நம்ம நேவிகேட் பண்ணோம், இந்த வீக் எப்படி ஆச்சு, என்னாச்சு. பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்ம டிஸ்கஷனுக்கு முன்னாடி, வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் நியூ மெம்பர்ஸ். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க, ரீசெண்டாக ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு நான் வந்து வைப்ரேஷன் லெவல், வீக்லி வைப்ரேஷன் லெவல், இன்ட்ராடே வைப்ரேஷன் லெவல் என்னது, டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் டவுட் கேட்குறீங்க எனக்கு மெசேஜ் போட்டு, சார் எப்படி என்னதுன்ட்டு. I'll discuss that இந்த வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். திரும்பி நான் வந்து வைப்ரேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். திரும்பி எவ்ரிதிங் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் 1000 times ஆல்சோ. நான் வந்து ரெடி டு எக்ஸ்பிளைன். ஆனால் டவுட் இருந்தால் கேளுங்கப்பான்ட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ லாஸ்ட் டைம் அகைன் நான் எக்ஸ்பிளைன், இந்த வீடியோ திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் செகண்ட் ஹாஃபில். நவ் லாஸ்ட் வீக் என்னாச்சு? வில் ஸ்டார்ட் வித் மண்டே லாஸ்ட் வீக் வந்து கேப் டவுன், ஃபாஸ்ட் கேப் டவுன். ஐ திங்க் நான் வந்து ஃப்ரைடேவோட நாள் இல்லைன்னா சாட்டர்டே நான் போல் போட்டேன். யூஸ்வலாக நான் ஃப்ரைடே சாட்டர்டே போல் போடுவோம் டெலிகிராம் குரூப்பில். யாரெல்லாம் வந்து ஷார்ட் எடுத்து போனீங்க, யாரெல்லாம் வந்து லாங் எடுத்து போனீங்கன்ட்டு, இத்தனை பேர். இந்த சாட்டர்டே வந்து லைக் பட்ஜெட் டே, செகண்ட் ஆஃப் ரேலிக்கு அப்புறம் தான் போட்டேன் ஐ திங்க் போல். நிறைய பேர் வந்து ஸ்டாக் லாங், அப்புறம் இண்டெக்ஸ் லாங், பேசிக்காக நெட் லாங்ஸ் தான் எடுத்து போனீங்க ஆஸ் பர் டெலிகிராம் நம்ம போலில். என்னாச்சுன்னா வந்து உடனே சொன்னேன், இப்படி தான் பண்ணீங்க லாஸ்ட் வீக். இது இந்த ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே பட்ஜெட் வீக் முன்னாடி லாஸ்ட் அப்படி தான் பண்ணீங்க, லாங் எடுத்து போனீங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு மண்டே. ஸோ லாஸ்ட் வீக் எப்படின்னா, இங்கே 24th கிட்ட நிறைய பேர் வந்து ஃபாலுக்கு அப்புறம் லாங் எடுத்து போனாங்க. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், குருஸ் எல்லாம் சொன்னாங்க பாட்டம் ஆச்சு, இப்போ தான் லோவர் ஹை, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகுது, அதுன்ட்டு இதுன்ட்டு. நிறைய பேர் வந்து போலில் சொன்னாங்க இண்டெக்ஸ் லாங்ஸ் தான் எடுத்து போகணும். என்னாச்சு மண்டே? கேப் டவுன் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ளஷ். இப்போ இருக்குது சோஃபார் போலில் பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். 3 வீக்ஸ் பேக் டு பேக்காக அப்படி தான் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் பண்ணல, போலில் பார்த்துருக்கேன் நான். சோஃபார் இன்னும் போல் க்ளோஸ் பண்ணல, நிறைய பேர் இன்னும் பார்க்கல போல். நீங்கள் வந்து இன்னும் போலன்னா நீங்கள் போயிட்டு ஓட் பண்ணிக்கோங்க வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் நெக்ஸ்ட். இந்த வீக்கெண்ட் நீங்கள் பொசிஷன் எடுத்து போகிறீங்கன்னா, இல்லை பொசிஷன் எடுக்கலைன்னா அதையும் போடுங்க, பரவாயில்ல. ஸோ ஸ்ட்ரக்சர் மண்டேக்கு என்னாச்சுங்க? ஃபர்ஸ்ட் கேண்டில் திஸ் ஒன், இந்த க்ரீன் கலர் கேண்டில் பார்க்குறீங்களா? இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ராப் கேண்டில். நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து சொன்னேன், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸே நான் வந்து சொன்னேன், இதோட ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, முக்கியமான இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இது வந்து ட்ராப் கேண்டில். ஸோ என்னோட வால்யூம் அனாலிசிஸ் ரிசர்ச்சில் நான் வந்து ட்ராப் கேண்டில்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருந்தேன். நிறைய ட்ராப்ஸ்லாம் எப்படி ஆகும், எதுக்கு வந்து சடனாக எப்படி ஆகுதுன்ட்டு. நான் அந்த ரிசர்ச் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேன் யூடியூப்பில், பட் ஐ ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னது ட்ராப் கேண்டில்ன்ட்டு. லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கேன், அகைன் நியூ மெம்பர்ஸ்க்கு எல்லாம் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ட்ராப் கேண்டில் வந்து ஒன்றும் இல்லை, வெரி ஹை அமௌண்ட் ஆஃப், இந்த க்ரீன் கலர் கேண்டில் மட்டும் பாருங்கள், அதுதான் ட்ராப் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில். வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் இருந்தது அந்த கேண்டிலில், பயங்கரம் ஷார்ட்ஸ், வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். ஆனால் ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் பண்ணிச்சு. எப்படி பாரு, கீழே போய் திரும்பி மேலே வந்து பயங்கரம் ஷார்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அந்த கேண்டில். ஆல்ரைட். ஸோ மார்க்கெட் கீழே போகணும் கண்டிப்பாக, பிகாஸ் ஆஸ் பர் நம்ம டெக்ஸ்ட் புக்கு, நம்ம யூடியூபு, எல்லா குருஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிரேக் டவுன் இவ்வளோ பெரிய வால்யூம் ஷார்ட்டு பயங்கரம் இதாகுது. ஆனால் கேண்டில் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ட்ராப் கேண்டில் தான் இந்த, சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன், இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணலாம் ட்ராப் கேண்டில்ன்ட்டு. எங்கே ஃபார்ம் ஆகும் ட்ராப் கேண்டில் சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறது, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் கேண்டில்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். இதுக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்ன்ட்டு இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. எங்கே ஃபார்ம் ஆகும், எப்போ ஃபார்ம் ஆகும், அது வந்து செகண்ட். ஸோ எங்கே ஃபார்ம் ஆகும் வந்து சொல்கிறேன். ட்ராப் கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் எங்கே ஃபார்ம் ஆகும் ட்ராப் கேண்டில், செகண்ட் ஃபர்ஸ்ட் சினாரியோ இது. ஓகே, செகண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா
இங்கே ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட். ஸோ பேசிக்காக என்ன வித்தியாசம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு லெக்கோட அப் மூவ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும். வென் சம் ரேலி வந்து ரேலின்னா ட்ரெண்டிங் மூவ் சொல்கிறேன். கீழேயும் ஆகலாம், சேம் திங் ஆப்போசிட்டும் ஆகலாம், பேரிஷ்லேயும் ஆகலாம். ரேலிக்கு அப்புறம் ட்ரெண்டிங் மூவுக்கு அப்புறம் எண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ரேலி கரெக்ஷனோட எண்டில் அடுத்த மூவுக்கு முன்னாடி ஜஸ்ட் அடுத்த ரேலிக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல என்னாச்சு, அடுத்த ரேலிக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்னா, சிம்பிள் ஐ செட், எப்போ ஃபார்ம் ஆகும், எங்கே ஃபார்ம் ஆகும், சாரி எங்கே ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் எப்போ. ஸோ எங்கே ஃபார்ம் ஆகும் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர், எப்போ டைம் வந்து டைம் அனாலிசிஸ். ஸோ ப்ரைஸ் அண்ட் டைம் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வால்யூம் அனாலிசிஸ் போகலாம். ஓகே, இது மூணாவது ஸ்டெப். உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் கொடுத்தேன், எஃப்ஆர்விபி. இந்த கலரை பார்க்குறீங்களா, இதெல்லாம் இது வந்து எஃப்ஆர்விபி. எஃப்ஆர்விபி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா, நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு, அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் தூங்குறீங்கன்ட்டு அர்த்தம். ஆல்ரைட். எஃப்ஆர்விபி ஜோன் இங்கே இருந்தது, எக்ஸாக்ட் ஸ்விங் லோ ஹியர். எஃப்ஆர்விபி ஜோன் இங்கே, ஸ்விங் லோ ஹியர். நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ 15 மினிட்ஸ் 10-15 மினிட் தான் வீடியோ. ஜஸ்ட் வாட்ச் தட் வீடியோ, யூ வில் பி ஷாக்ட். சில திங்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொன்னேன். நம்ம ஜான்வரியோட ஃபால் வருது இல்லை, நிறைய பேர் வந்து 21,000 22,000 டார்கெட்லாம் கொடுத்தீங்க யூடியூப்பில். நான் சொன்னேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் ஃபேக்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் வந்து ரீட்ரேஸ் ஆகணும். ஆல்மோஸ்ட் டன். நம்ம எதுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம், ஒரு டைம் சைக்கிளுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், அங்கேருந்து தான் திரும்பிச்சு மார்க்கெட். அதை பற்றியும் வில் டிஸ்கஸ் தட் ரைட் நவ். ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேமில் ஸோ ட்ராப் கேண்டில் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஓடிஸு டைம் சைக்கிள் வந்து சின்ன டைம் சைக்கிள். நான் வந்து பல வீடியோவில் என்ன சொன்னேன், ஃபெப்ரவரி மந்த் வந்து ரொம்ப டஃப் ஆக போகுது, போத் சைட்ஸ் செல் போகும் கண்டிப்பாக, புல்ஸ் அண்ட் பேர்ஸோட. ஸோ நம்ம எப்படி நேவிகேட் பண்ண போகிறோம்னா, சின்ன சின்ன வீக்கில் சின்ன சின்ன டைம் சைக்கிள் யூஸ் மட்டும் தான் போக போகிறோம், நேவிகேட் பண்ண போகிறோம். ஆல்ரைட், சிம்பிள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 4th-லேருந்து 7th வரைக்கும் ஒரு சின்ன டைம் சைக்கிள் இருக்குது, சின்ன டைம் சைக்கிள். அது வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம், 4th வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஹை வந்துச்சுன்னா 7th வரைக்கும் ஒரு கரெக்ஷன் பார்க்கலாம். சேம் திங் 4th வந்து லோ வந்துச்சுன்னா ஒரு ரேலி பார்க்கலாம் 7th வரைக்கும். ஸோ வி வெயிட்டட் 4th அப்புறம் 5th வந்து எக்ஸாக்ட் ஹை போட்டு மார்க்கெட் கரெக்ஷன் தான் வந்து டில் 7th எக்ஸாக்டாக அப்படி தான் ஆச்சு. ஆல்ரைட். ஸோ நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறோம், இப்போ கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், என்ன ஆகுது, எப்படி ஆகுது, ஃபாஸ்ட்டாக போகுது, சடனாக கரெக்ஷன் ஆகுது. ஸோ வி யூஸ்ட் எப்படி நம்ம டைம் சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம். நான் டைம் சைக்கிள் எல்லாம் வந்து கோர்ஸ் கிடையாதுப்பா, நான் வந்து என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வருஷம் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் ப்ரைஸில் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வாஸ் அ கிளியர் கட் 5-way பேட்டர்ன். 5th wave வந்து கேப் அப் ஆகி கரெக்ட் ஆயிருக்கு. ஆல்ரைட், நாட் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த பாயிண்டில் ஒரு கரெக்ஷன் வரப்போகுதுன்ட்டு. பிஓடி யூஸ் பண்ணிட்டு, பாயிண்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து கரெக்ஷன் ஆக போகுதுன்ட்டு. எனிவே, let's get back into the video. இப்போ what are we going to see? Before we start, நம்ம வீடியோக்கு முன்னாடி we have to discuss higher time frame டைம் சைக்கிள் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ டைம் சைக்கிள்ஸ் வீடியோ திரும்பி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ பேசிக்காக எப்படி எதுக்கு நம்ம டைம் சைக்கிள்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா, திரும்பி சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், டோன்ட் இது வந்து லிட்ரலாக எடுத்துக்காதீங்க. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ பேசிக்காக. நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைன்னா ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் எங்கேயும் போகிறீங்க, ஓகே, கடைக்கு போகிறீங்க, எனிவே நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு ரூட் எடுத்து போகிறீங்க, டெய்லி ஒரு ரூட் எடுத்து போகிறீங்க, இன்னொரு ரூட் இருக்குது இப்படி போகணும், ஓகே, 2 ரூட் இருக்குது. நீங்கள் வீடுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா, இல்லைனா யாரும் சொன்னாங்க இங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிருக்குன்ட்டு. டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு, ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ரூட் எடுத்து போகிறீங்க. ஆல்ரைட், இன்னொரு ரூட் எடுத்து போகிறீங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப முன்னாடியே உங்களுக்கு ஒரு 2 ரூட் தெரியும், டெஸ்டினேஷன் எங்கெங்கே இருக்குது, எங்கே போகணுன்ட்டு 2 ரூட் தெரியும் பேசிக்காக.
ஸோ அப்படியே மார்க்கெட்டில் ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகுறது முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ் எந்த டைமில் டைம் ஜோனில் இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே ட்ராப் ஆகக்கூடாது. நம்ம வந்து செட்டப் லோரி செட்டப் எல்லாம் பார்க்கலாம் இந்த ஏரியாவில் அந்த டைமில். பேசிக்கலி அதுதான் ரோடு மேப்பாக உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு இயர்ஸ் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிஃப்டி மேலே அட்லீஸ்ட் ஸ்டாக்ஸ் மேலே போடலாம், கிரிப்டோ மேலே போடலாம், ஃபோரெக்ஸ் மேலே போடலாம், எல்லாமே போடலாம். யூஎஸில் சில பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு அது யூஸ் பண்ணுறாங்க. என்னோட அனாலிசிஸ் எல்லாம் அது வந்து பே பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் அப்படி என்னோட போர்ட்ஃபோலியோ சொல்ல மாட்டாங்க. என்ன இதான் வாங்கியிருக்கேன், இங்கே தான் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் இல்லை. இதோட ஸ்டாக் கூட எனக்கு டைம் அனாலிசிஸ் வேணும், கொடுத்துருக்கு எவ்வளோ இதெல்லாம் அதெல்லாம். ஓகே அப்படி. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக இங்கே கொடுத்துருக்கேன் நிஃப்டிக்காக மட்டும். ஆல்ரைட். ஸோ பேசிக்காக நம்ம டைம் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் சைக்கிள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வி ஹேட் ஜான்வரியில் கொஞ்சம் மைனர் டைம் சைக்கிள் தான் இருந்தது. வி ஹேட் சம் பாஸ், மார்க்கெட் ஃபாலில் பாஸ் ஆகி கண்டினியூஸ் டவுன் டு தென் அடுத்த டைம் சைக்கிள் வரைக்கும் வந்தது. ஆல்ரைட். இந்த டைமில் நான் ஒன்லி ஒன் திங் சொன்னேன், நான் வந்து ஸ்மால் டைம் சைக்கிள்காக சாரி மேஜர் டைம் சைக்கிள்காக வெயிட் பண்ணுறேன், மார்க்கெட் திரும்ப போகுதுன்ட்டு. எக்ஸாக்டாக ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம் சைக்கிள். நவ் இந்த டைம் சைக்கிளோட நேச்சர் என்னது, இந்த ஜோன் டைம் ஜோனோட என்ன வேணும் இந்த டைம் ஜோனில். ஸோ ஒரு டைம் சைக்கிள் நார்மல் சைக்கிள் இருக்கும், ஒன் இன்வெர்டட் சைக்கிள் இருக்கும், ஆப்போசிட் நார்மலோட ஆப்போசிட். ஸோ நார்மல் சைக்கிளில் இது வந்து ஹை கொடுக்கணும் நம்மளுக்கு, இந்த ஏரியா வந்து டைம் ஜோனில் ஒரு ஹை வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆச்சு இப்போ வரைக்கும் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆச்சு. டவுட் என்னன்னு இப்போ என்ன டவுட் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலயே சொன்னது நம்மளுக்கு தெரியாது வந்து பாயிண்ட் என்னன்னா, இங்கே எக்ஸாக்ட் லோ ஃபார்ம் ஆச்சா இல்லைன்னா இங்கே வந்து நான் ஹை ஃபார்ம் ஆச்சா, அது மட்டும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கீழே போக போதா இப்படி, இல்லை சும்மா ஒரு புல் பேக் கொடுத்து இன்னும் மேலே போக போதா. மேலே போச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் இது வந்து லோ தான் ஆச்சு, இன்வர்ஷன் ஆச்சு. இப்போ இன்வர்ஷன் எல்லாம் என்னது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைம் சைக்கிள் வீடியோ பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் 10-15 மினிட்ஸ் தான், அதை மட்டும் பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதுக்கு அந்த வீடியோ போயிட்டு பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டாப்பிக்லேருந்து டைவெர்ட் ஆகிடும் ஃபுல்லாக அதனால். ஸோ பேசிக்காக வி ஆர் லுக்கிங் ஃபார் தீஸ் டூ கன்ஃபர்மேஷன்ஸ். கீழேருந்து இங்கே ஃபால் ஆச்சு கண்டினியூஸாக போச்சுன்னா அடுத்த டைம் சைக்கிள் வரைக்கும். ஸோ அடுத்த டைம் சைக்கிள் எப்போனா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 18th to 21st Feb. ஓகே. ரீசெண்டாக தான் நான் இப்போ ட்விட்டரில் ட்வீட் போட்டேன். என்னதுன்னா, இப்போ எனக்கு இங்கே ஹை வேணும்னா எனக்கு இந்த டைம் ஜோனில் ஹையர் ஹை இல்லைன்னா லோவர் ஹை எனிதிங், ஒரு ஹை ஸ்விங் ஹை வேணும்னா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து லோ வேணும். ஓகே. ஒரு லோவர் ஹை இல்லைன்னா ஹையர் ஹை. ஓகே. பேசிக் ஐடியா இப்படின்னு நான் கனெக்ட் பண்ணுவேன் சில டைம் சைக்கிள்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து லோ வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோ ஆக போகுதுன்னா இங்கே எனக்கு அடுத்த வாரம் என்ன வேணும்னா ஹை வேணும். ஸோ லோவர் ஸ்விங் லோ வேணும்னா ஒரு லோவர் லோ இல்லைன்னா எனக்கு வந்து ஹையர் லோ எனிதிங் இப்படி பேசிக்காக எப்படி ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். எனக்கு நெக்ஸ்ட் வாரம் அடுத்த வாரம் எனக்கு வந்து ஒரு ஹை வேணும், ஃபுல்லாக இங்கிலேருந்து ஹை வந்து தான் நோ ப்ராப்ளம், இல்லைன்னா சின்ன ஹை நோ ப்ராப்ளம். அடுத்த வாரம் மெயின் அடுத்த டைம் ஜோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 டைம் ஜோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ பேசிக்காக இப்போ என்ன பார்க்கணும், நம்ம என்ன எப்படி படிக்கணும், நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும், என்ன ஆகுது மார்க்கெட்டில், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகுது. ஸோ லெட் மீ டெல் யூ கைஸ், வி ஆர் ஃபோக்கஸிங் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ். அதெல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லாமே சொல்கிறது எல்லாம் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் இருக்குது. டோரிஸ் செட்டப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் அட்லீஸ்ட் பிகினர்ஸ் யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், எனக்கு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணீங்க ரொம்ப டைம். ஸோ யூ கைஸ் நோ வாட் டு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ட்டு. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, we are going to look at structure here. ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சர் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சின்ன டைம் சைக்கிள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொன்னேன், வில் பி பிரேக்கிங் டைம் சைக்கிள் வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். சின்ன 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 ஸ்மால் பார்ட்ஸ் எடுத்து போகிறோம்.
ஸோ 4th செவன்த் ஆச்சு. இப்போ 7th அடுத்த சின்ன டைம் சைக்கிள் எங்கேருந்துன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7th 14th வரைக்கும். 7th 14th இஸ் த நெக்ஸ்ட் சைக்கிள். இது நடுவில் ஒரு டேட் இருக்குது 11th வந்து இது வந்து டேட் எப்படி எதுக்கு இவ்வளோ டேட்ஸ்லாம் வருதுன்னா நிறைய டைம் சைக்கிள் ஒரே இடத்துல ஃபைட் ஆகுது, கிளாஷ் ஆகுது. அதனால கன்ஃபியூஷனாக இருக்குது மார்க்கெட்டில். பிஃபோர் வி கோ இன்டு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி சொல்கிறேன். ஸோ 7th 14th இது வந்து ட்ரெண்டிங் மூவ் இருக்கணும் பை டிஃபால்ட். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்ட்ரக்சரில் போகலாம். 7th to 14th நடுவில் 11th இருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத் எப்படி போகலாம்? ஃபர்ஸ்ட் திங் 7th ஒரு ஸ்விங் ஹை வந்துச்சுன்னா எப்படி எதுக்கு ஸ்விங் ஹை பார்க்குறோன்னா ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து ஒரு ஏபிசி கண்டிப்பாக வந்து ஓகே ஏபிசி பேட்டர்ன் வந்து கிளியர் கட். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது வந்து புல் பேக் வர போகுதுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். எதுக்கு நான் வந்து ஸ்விங் ஹை இல்லைனா புல் பேக் எதுக்கு சொன்னேன்னா வெரி சிம்பிள். ஏபிசி பேட்டர்னுக்கு அப்புறம் இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் ரேலி, இல்லைனா இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகலாம் இப்படி. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்விங் ஹை புது ஸ்விங் ஹை வரலாம், இல்லைன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு புல் பேக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட 138 50% ஜோன் இருந்தது. இங்கே மார்க்கெட் வந்து இந்த ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துச்சு ஒரு ஸ்விங்லோ. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் we had a pullback, perfect pullback, and now we had downfall. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம், வாட் ஐ வாண்ட் யூ டு see 5 minute சார்ட்டுக்கு போக போகிறேன். ஒரு கிளியர் கட் நான் உங்களுக்கு மேனிப்புலேஷன் இல்லைன்னா நான் வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் காட்ட போகிறேன். ஃபுட் பிரிண்ட் யாரது பெரிய கை இல்லைன்னா ஆப்ரேட்டர் சொல்லுவாங்கல்ல. ஐ ஜஸ்ட் இந்த பார்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, எதுவுமே பார்க்காதீங்க. இந்த பிட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஆகுதுங்க, we had a rally pull back, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ஃபாஸ்ட் டவுன் மூவ், ஃபாஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட், திரும்பி ஃபாஸ்ட் டவுன். ஓகே 3 வேவ் அப்படியே 3 1 2 3 போச்சு இல்லை. இதுக்கப்புறம் ஒரு புல் பேக், தென் ஃபாஸ்ட் டவுன் மூவ். ஓகே ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு டைமில் நான் வந்து எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு மைண்டில். இங்கேயும் பார்த்தேன் இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டாக இது வந்து மேனிப்புலேஷனாக நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன்ட்டு யோசித்தேன். ஸோ பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், திஸ் இஸ் நத்திங் பட் 21st Jan. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆர்பிஐயோட டெசிஷனால் வாலட்டிலிட்டி. ஆமாம் கண்டிப்பாக ஆகும். இட் இஸ் நாட் பிகாஸ் ரேட் கட் பண்ணிங்க இல்லைன்னா ஹைக் பண்ணிங்க. இட் இஸ் பிகாஸ் பெரிய கை பிக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க பொசிஷன். அதனால இட் இஸ் நாட் பிகாஸ் ஆர்பிஐ கவர்னர் சொன்னாங்க. ஆனால் நியூஸ் மீடியாவில் அதுதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து ரேட் கட் ஆச்சுன்னா எப்படி மார்க்கெட் இருக்கலாம், எப்படி மேலே போகலாம், அதை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே இட் இஸ் சிம்பிளி பிகாஸ் பெரிய கை பீப்புள்ஸ் ஆர் சேஞ்சிங் தேர் பொசிஷன், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக சேம் பேட்டர்ன் இங்கே வந்து வந்துச்சு. அப் உடனே ஃபால், ஷார்ப் ரேலி, உடனே டவுன், உடனே அப், கீழே டவுன். ஓகே சேம் பேட்டர்ன் அங்கேருந்து இங்கே வந்து இது வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஆச்சு, இங்கே வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் ஆச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு, இதுக்கப்புறம் வந்து ரேலி. ஒன்ஸ் இதோட டவுன்ஃபால் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது வந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சு இப்படி. ஓகே ஸோ என்னோட பாயிண்ட் என்னது, இப்போ மை பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள் தட் தெர் ஆர் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு டிஸ்டார்ஷனாக போகுது. டிஸ்டார்ஷன்னா பிரேக் ஆகுது, ஃப்ளோ மார்க்கெட்டோட ஃப்ளோ எல்லாம் பிரேக் ஆகுது. எதுக்கு ஆகுதுன்னு தெரியல எனக்கு, பட் ஐ ஹாவ் அ வெரி வெரி குட் ஐடியா. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் வந்து யூஎஸ் மார்க்கெட் எஸ்பெஷலி நாஸ்டாக் S&P ஃபியூச்சர்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். HFT ஆல்கோஸ், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஆல்கோஸ்னால தான். ஸோ நீங்கள் மேபி ரீசெண்டாக நியூஸ்லலாம் படிச்சிருக்கீங்க ஒரு 6-7 months பேக் ஜெயின் ஸ்ட்ரீட் பற்றி. ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து ஃபாரின் கம்பெனி இருக்கலாம், அது வந்து இந்தியாவில் ஆப்ஷன் ப்ரைஸஸ் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் பண்ணாங்க. ஏன்னா அது மேனிப்புலேஷன், என்ன டிஸ்டார்ஷன் இல்லைன்னா பிரேக், சம் ரீசன் நிறைய பெரிய கையை இவங்கலாம். இவரோட அப்பா வந்திருக்காங்க நியூஸ் ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு, JP Morganட்டு. நான் அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 year இல்லைன்னா ஆமாம் 1 year கிட்ட நான் வந்து என்னோட ப்ரைவேட் மெம்பர்ஸ் குரூப் அந்த டைமில் நான் என்ன சொன்னேன், பேங்க் நிஃப்டி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து பயங்கரம் டேஞ்சரஸான மூவ் வருது, அன்எக்ஸ்பிளைன்டு நேச்சுரல் மூவ்ஸ் வரல.
சம்படி யாரும் வந்து பயங்கரம் ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? பிகாஸ் ரீட்டெய்லர்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து பேங்க் நிஃப்டியில் இருந்தது. மாஸ் ரீட்டெய்லர்ஸ் வந்து அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, 10,000 போட்டு 10,000 போட்டு 20,000 சம்பாதிக்கணும், 10,000 போட்டு இதெல்லாம் லோ பட்ஜெட் எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங், அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக் ட்ரேடர்ஸ், அதெல்லாம் வந்து அந்த மைண்ட் செட் எல்லாம் சின்ன காசு போட்டு பெரிய காசு வாங்கணும். ஸோ பேசிக்கலாக அதுதான் கேம்பிளிங் தான். ஸோ ரீட்டைல் வந்து 90% ஃபோக்கஸ் பேங்க் நிஃப்டி மேலே தான் இருந்தது. இட் இஸ் வெரி கன்ஃபார்மாக. ஸோ நான் வந்து அந்த டைம்லேயே பார்த்து சொன்னேன், பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே பாருங்கள், இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் இட் இஸ் நாட் ப்ராப்பராக மூவ் ஆகலை. ப்ரைஸ் சம் ஒன் எல்லாம் சம்திங் இஸ் சேஞ்சிங் த ப்ரைஸ் அப்படியே. ஸோ ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் வி ஃபவுண்ட் ஒரு ஆல்கோ ஏற்கனவே சைலண்ட்டாக இருந்தது இந்தியன் மார்க்கெட்டில், இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு? இப்போ எதுக்கு நிஃப்டியில் ஆகுதுன்னா, பேங்க் நிஃப்டி எடுத்துட்டாங்க இல்லை, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரியிலேருந்து எடுத்துட்டாங்க. எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாரும் வந்து நிஃப்டி மேலே தான் வந்துச்சு. இப்போ நிஃப்டி மேலே தான் வந்துச்சு இப்போ ஃபோக்கஸ் எல்லாம். ஸோ பிகாஸ் நிஃப்டி மேலே வந்துச்சு ஃபோக்கஸ், இந்த ஆல்கோஸ் எல்லாம் போக மாட்டாங்க. இந்த ஆல்கோஸ் எல்லாம் விட்டு போக மாட்டாங்கப்பா. திரும்பி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ரீட்டைலர்ஸ் எல்லாம் எங்கே போயிட்டாங்க? நிஃப்டி மேலே போயிட்டாங்க. ஏன்னா நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நிஃப்டி ரைட் நவ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஹவு டு டேக்கிள் சிச்சுவேஷன்? பேசிக்காக ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் ரைட் நவ் கொஞ்சம் டிஸ்டார்டடாக இருக்குது. நம்ம பிளான் எப்படி வைக்கலாம்? இப்போ நான் வந்து ட்ரேடர், நான் வந்து பிளான் போடணும். அடுத்த வாரம் வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, டைம் சைக்கிள் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது, 7 to 14th வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியும் எப்படி படிக்கணும்ன்ட்டு. ஸோ நான் வந்து எப்படி பிளான் போடுவேன்? நெக்ஸ்ட் வீக்காக வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு மெக்கானிக்கல் செட்டப் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மெக்கானிக்கல் செட்டப் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து பயஸ் இல்லாமல், உங்கள் ஐடியாஸ் இல்லாமல் ஒரு சிஸ்டம் மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க. அது சிஸ்டம் இருக்கா உங்கள்கிட்ட? இருந்தால் ஓகே, வெரி குட். இல்லைன்னா நான் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன் ஒரு சிஸ்டம். பேசிக்காக அது வந்து ப்ரைஸ் அண்ட் டைம் மாடல், நிஃப்டியோட இன்ட்ராடே, அதுக்கப்புறம் வீக்லி செட்டப் எல்லாம் இருக்குது. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் ரைட் நவ் ஜஸ்ட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் நான் ஏற்கனவே வந்து சில ஜோன்ஸ் எல்லாம் மார்க் பண்ண வச்சுருக்கேன். அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க ஃபார் நவ், லேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த டூ பாசிபிலிட்டிஸ். இப்போ ABCDE ஒரு கான்ட்ராக்டிங் டயக்னல். ஓகே, இந்த கான்ட்ராக்டிங் டயக்னல் வந்து ரூல் என்னன்னா 1594.6 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ABCD இதெல்லாம் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அகேன் இதில் தியரி எல்லாம் வந்து எலியட் மாஸ்டர் கோர்ஸில் இருக்குது. திஸ் இஸ் ஒன்லி ஒன் பேட்டர்ன், நிறைய பேட்டர்ன் இருக்குது. சிம்பிள் பேட்டர்ன் இது. ஸோ பேசிக்காக இந்த டி வேவ் வந்து சின்னதாக இருக்கணும் கம்பேர்ட் டு பி வேவ். 1594 பாயிண்ட்ஸ் தாண்டி போகக்கூடாது, நாட் ஈவன் பை 0.5. அது அப்போ வந்து டி வேவ் கன்ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் இ வேவ் வந்து ஃபைனல் டிப் வரும். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவ் வரும், ரொம்ப ஃபாஸ்ட் மூவ் வரும். மினிமம் இந்த ஏரியா வரைக்கும் மினிமம் கண்டிப்பாக. ஸோ ரைட் நவ் இந்த ஸ்ட்ரக்சர் பேசிக்காக இவ்வளோ தூரம் போய் உடனே ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதை பற்றி சொல்கிறேன். உடனே ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாளைக்குலேருந்து, இல்லைன்னா நான் இந்த டைம் சைக்கிள் ஆச்சுல்ல, கம்ப்ளீட் ஆச்சுல்ல, இப்போ கொஷின் நம்மளுக்கு கேள்வி தான், அதான் கேட்குறோம். இப்போ இது வந்து ஹை போட்டுச்சா மார்க்கெட் இந்த டைம் சைக்கிள், இல்லைன்னா லோ, அதை பற்றி சொல்கிறேன் நான். இது ஹை தாண்டி போகாமல் உடனே ஃபால் ஆச்சுன்னா அப்படி. ஓகே, நவ் சிம்பிள், இது இல்லைன்னா என்னது? ஸோ தெர் இஸ் another possibility which I've already discussed here. W wave, X wave, YA, YB, YC. ஆல்ரைட், இதுதான் ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டி இதுதான் ரைட் நவ். ஸோ YBயில் இருக்கோன்னா, YB வந்து ரொம்ப டேஞ்சரஸான வேவ். ஆல்ரெடி ஹவ் டூல் so many times. இது வந்து வேவ் வந்து பி வேவ். ஓகே, YBன்னு சப் வேவ் வந்து பி.
பி வேவ் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். இங்கே வந்து மேக்ஸிமம் ரீட்டைலர்ஸ் லூஸ் மணி. ஸோ இந்த பாயிண்ட் இவ்வளோ வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, இவ்வளோ வரைக்கும் வந்துட்டோம். இப்போலேருந்து நம்ம சேஃபாக ஆட போகிறோம். எப்படின்னா ஒரு டைம் சைக்கிள் பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம். பிரித்து சின்ன சின்ன டைம் சைக்கிள்லாம் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 7th 14th ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கணும். ட்ரெண்டிங் மூவ் நடுவில் ஆனால் 11th ஒரு டேட் வருது. ஸோ அந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகலாம் அந்த டைமில். ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம்னா, இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெக்கானிக்கல் செட்டப் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஷன் பயருக்கு ஒரு ஆப்ஷன் பயர் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஆப்ஷன் பயர் ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் வீக் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்டில். வாலட்டிலிட்டி வேணும் உங்களுக்கு. ஏன்னா சப்போஸ் இப்போ இப்படி ஆச்சு, மார்க்கெட் மேலே போய் கீழே போய் 300 பாயிண்ட்ஸ், அகைன் 300 பாயிண்ட்ஸ் கீழே போய் 100 பாயிண்ட்ஸ் ரேலி அகைன். இந்த வாலட்டிலிட்டி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். நவ் ஆப்ஷன் செல்லர்ஸ் வாலட்டிலிட்டி நீங்கள் வந்து பண்ண முடியாது அவ்வளோ. ஆனால் உங்களுக்கு ஓவரால் பெனிஃபிட் எப்படி நான் சொல்கிறேன், எப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேன், அப்படி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணலாம். ஸோ 90% ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் எங்கே இருக்கும் மார்க்கெட் அப்படி யோசிப்பீங்க. எப்படி இருக்கும் மார்க்கெட் அதை பற்றி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்காக எப்படி யோசிக்கணும்னா, எங்கே மார்க்கெட் இருக்காது அப்படி யோசிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் மேலே போகுது, எக்ஸ்பைரி டேல கீழே வராது மார்க்கெட், இந்த பாயிண்ட்டுக்கு வராது, இல்லைன்னா சில வேறு ஏதாச்சும் பாயிண்ட்டுக்கு வராது மார்க்கெட், கண்டிப்பாக வராது. அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ரைட். ஸோ எங்கே வராது மார்க்கெட், சிம்பிள் ஆஸ் தட். ரொம்ப யோசிக்காதீங்க. ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் அது இல்லாமல் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, சிம்பிள் ஆஸ் தட். நவ் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் மூவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த எடுத்து திரும்பி வராத மார்க்கெட், அந்த பாயிண்ட்ல நீங்கள் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஐ ஹோப் தட் இஸ் வெரி கிளியர். நவ் மெக்கானிக்கல் செட்டப் எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் வாலட்டிலிட்டி நிறைய இருக்குது. 7th வரைக்கும், 7th இல்லைன்னா மண்டே 10th நம்மக்கிட்ட கிளாரிட்டி வரலன்னா ஸ்ட்ரக்சரில், ஃபுல் அண்ட் ஃபுல் வீக் நம்ம மெக்கானிக்கல் செட்டப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட். அகெயின் நான் சொல்கிறது எல்லாமே இஸ் ஆன் டெமோ அக்கௌண்ட். இஃப் யூ ஆர் யூஸிங் ரியல் மணி in your trading, then again using my analysis, then that is your own responsibility. நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தீங்க இதெல்லாம். ஸோ பேசிக்காக யூ ஷுட் பி அந்த கண்ட்ரோல் இருக்கணும் உங்கள் மேலே. மெக்கானிக்கல் செட்டப் என்னது, ப்ரைஸ் அண்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி ஃபார் அகெயின் திரும்பி பிகினர்ஸ்க்காக. யாரெல்லாம் வந்து ஏற்கனவே புரிஞ்சிட்டிங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். நான் வந்து இந்த லெவல்ஸ் திரும்பி டெலிகிராம் குரூப்பில் தான் போட போகிறேன். ஓகே. நவ் நிஃப்டியோட 4 minute சார்ட் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் இன்ட்ராடே. ஓகே, நிஃப்டியோட 4 minute சார்ட் யூஸ் பண்ண போகிறோம். நிஃப்டியோட டைம் ஜோன், ஸோ பேசிக்காக டைம் அண்ட் ப்ரைஸ் மாடல் அது. ஓகே, 11:51 AM. 11:51 AM இஸ் அ டைம் ஜோன் நம்மளுக்கு. இந்த டைமில் நம்மளுக்கு என்ன வேணும்? பேசிக்காக நிறைய லெவல்ஸ் இருக்குது. நான் சும்மா இதை பிளாங்க் சார்ட்டில் வச்சுட்டு சும்மா நைட்டு உட்காந்து ட்ரா பண்ணிட்டு அடுத்த காலையில் அப்படி இல்லைப்பா. பின்னாடி கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கேன் லெவல். ஓகே, மைனர் அண்ட் மேஜர் லெவல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதோட டிஸ்கஷன் எதுக்கு ஒயிட் ரெட் தனியாக இருக்குது, அது வந்து மேபி நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன். இப்போ தேவையில்லை அது. 11:51 இந்த டைம் ஜோன் எக்ஸாக்டாக எந்த லெவல் போகி மார்க்கெட் டச் பண்ணுது, ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 23,000, இங்கே ஒரு லெவல் இருக்குது 23,694. மண்டே மார்னிங் இல்லைன்னா இந்த டைமில் எக்ஸாக்டாக இந்த டைமில் சப்போஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இந்த லெவல் டச் பண்ணியாச்சுன்னா, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் எனி லெவல், இந்த லெவல் டச் பண்ணிட்டு இது லெவல் நம்மளுக்கு என்ன ஆகும்? வைப்ரேஷன் லெவல் ஆகும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த லெவல் இந்த டைம் ஜோன் கிட்ட தான் பேசுகிறேன். இப்போ தனியாக வேறாச்சும் அடுத்த நாள் காலையில் நெக்ஸ்ட்டு டைம் ஜோனில் 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த டைம் ஜோன் கிட்ட மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த டைம் ஜோன் இந்த இது தாண்டி மேலே போகுதா நம்ம புல்லிஷ் செட்டப் பார்க்கலாம், இது தாண்டி கீழே வருதா நம்ம வந்து பேரிஷ் செட்டப் பார்க்கலாம். ஸோ எதுக்கு நம்ம வைப்ரேஷன்னா லெவல்னா இது வந்து பயஸ் சொல்லுவோம். பேரிஷ் போகலாமா
இன்னைக்கு இல்லைன்னா புல்லிஷ் பார்க்கலாம், அவ்வளோதான். தட் இஸ் ஆல் கைஸ். அவ்வளோ சிம்பிள். ஆனால் இப்போ டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? டெமோ அக்கௌண்ட்டில் நிறைய பேரோட கன்ஃபியூஷன் இதுதான். இப்போ என்ட்ரி எடுத்துக்கிறது டூ மெத்தட்ஸ் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து லெவல் மேலே எடுக்கிறீங்க. சப்போஸ் மார்க்கெட் இப்படி வந்தது, இங்கே இப்படி மேலே போய் கீழே வந்தது, நீங்கள் வந்து ஷார்ட் எடுத்துறீங்க. ஓகே, இந்த வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம், இதோட கீழே போச்சு மார்க்கெட். ஃபஸ்ட்டு நீங்கள் லெவல் மட்டும் பார்க்குறீங்க. லெவல் கீழே இருக்கா, ப்ரைஸ் லெவல் தாண்டி கீழே போகுதா, தாண்டி மேலே போகுது. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது ப்ரைஸில், அது மட்டும் பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் ஷார்ட் எடுத்துறீங்க, இப்போ உடனே மார்க்கெட் தாண்டி கிராஸ் ஆகி மேலே போகுது, அந்த ஷார்ட் கட் பண்ண திரும்பி நீங்கள் லாங் எடுக்கணும். உங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள், திரும்பி மார்க்கெட் கீழே வருது, திரும்பி ஷார்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். யாரெல்லாம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரியாமல் இருக்கீங்க நிறைய பேர், ஃபஸ்ட் இந்த லெவல் மட்டும் பார்க்குறீங்க. பிகாஸ் இதான் லேர்ன் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருந்தீங்க, இது தாண்டி போச்சுன்னா புல்லிஷ், இது தாண்டி கீழே வந்துச்சுன்னா பேரிஷ் தான் லேர்ன் பண்ணீங்க நீங்கள் இவ்வளோ நேரம். அதுதான் சொல்கிறேன், இது வந்து காம்ப்ளிகேட்டட். நீங்கள் வந்து ரெடி இருக்கணும். திரும்பி இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் ரெடி இருக்கணும். நீங்கள் லெவல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. லெவல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து புல்லிஷ் உடனே போச்சுன்னா புல்லிஷ் ரெடியாக இருக்கணும், உடனே கீழே வந்துச்சுன்னா அதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப் என்னோட ப்ரிஃபர்ட் மெத்தட். நான் சொல்கிறது யூஸ்வலாக இப்படி தான் சொல்லுவேன், இந்த ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னது, எப்படி, அதெல்லாம் வந்து எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் இருக்குது. ஆல்ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மார்க்கெட் வேவ் 3 ஆகி வேவ் 4 to 5 ஆகுது. ஓகே, ஜஸ்ட் ரீட்ரா பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த பாயிண்டில் டச் ஆச்சு மார்க்கெட். ஸோ ஃபிஃப்த் வேவ் என்னது? ஃபிஃப்த் வேவ். ஸோ ஃபார் நீங்கள் என்ன இந்த எக்ஸாம்பிள் என்னாச்சுன்னா, இப்போ 1 2 3 4 5 ஃபிஃப்த் வேவ் போகுது. மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த டைமில் இந்த லெவல் டச் பண்ணியாச்சு மார்க்கெட், அண்ட் வைப்ரேஷன் லெவல் வந்துச்சு. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், வைப்ரேஷன் லெவல் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? இது தாண்டி மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து புல் செட்டப் பார்க்க போகிறீங்க. தாண்டி கீழே வந்ததுன்னா திரும்பி நீங்கள் வந்து பேர் செட்டப் பார்க்க போகிறீங்க. இது வந்து செகண்ட் மெத்தட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் வந்து புல்லிஷ் பார்க்க மாட்டீங்க. எதுக்குன்ட்டு பார்க்க மாட்டீங்க. இங்கே மார்க்கெட் தாண்டி போச்சு, வைப்ரேஷன் லெவல் டச் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், அது மேலே சஸ்டெயின் ஆகுது. நீங்கள் வந்து புல்லிஷ் செட்டப் எதுக்கு எடுக்கல? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகும், இந்த லெவல் தாண்டி கீழே போவோம், அங்கே தான் நீங்கள் வந்து செட்டப் என்ட்ரி அடிப்பீங்க இன் டெமோ அக்கௌண்ட். எதுக்கு? ஏன்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். முன்னாடியே ஒரு பயஸ் வந்துடும். உங்கள் பயஸ் நீங்கள் லெவல் மட்டும் யூஸ் பண்ணல, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இந்த ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகட்டும், இந்த கன்ஃபார்ம் ஆகி கீழே வரட்டும். அதனால் ஸோ இதுதான் என்னோட ப்ரிஃபர்ட் மெத்தட். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும், ஸ்கில் தேவை இதில். திஸ் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள், மோர் யூஸ்ஃபுல், மோர் ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் வந்து ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லைப்பா எனக்கு வந்து லெவல் இதெல்லாம் புரியாது, எனக்கு நான் வந்து கஷ்டப்படுறது தேவையில்லை, எனக்கு வந்து ஈஸியாக வேணும்னா ஃபஸ்ட் லெவல் பாருங்கள். அது ஒரு கஷ்டம் இருக்கும், அதில் நஷ்டம் இருக்கும், எல்லாம் வரும். ஏன்னா நிறைய வாட்டி நீங்கள் வந்து அப் டவுன் பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இந்த அப்பு நான் பார்க்க தேவையில்லை, நான் வெயிட் பண்ணுறேன், கீழே வரத்துக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் போய் இன்னும் எப்படி இதாகும் உங்களுக்கு, ஈஸியாகும். ஏன்னா நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆல்ரைட், ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இருக்கிறது ப்ரைஸ் இருக்குது, டைம் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறாங்க, பேசிக்காக உங்களுக்கு புரியுது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ரைட் நவ் ஐ ஹோப் இந்த லெவலுக்கு மட்டும் கிளியராக இருக்கணும். திரும்பி பாருங்கள், ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்கள், நோ இஷ்யூஸ் வித் தட். ஆல்ரைட், இப்போ வந்து வீக்லி நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து இன்ட்ராடே. இப்போ வீக்லி
இன்ட்ரா வீக் இருப்பாங்க சில பேர். நான் வந்து ஒரே செட்டப் ஒரு நாளைக்கு டெய்லி உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு ஸ்விங் செட்டப் வேணும் எனக்கு. வீக்லி ஒன்ஸ் ஒரு செட்டப் இருந்தா போதுன்ட்டு. சேம் மெத்தட். நம்ம யூஸ் பண்றது சேம் மெத்தட் தான். ஒரு டைம் ஜோன் இருக்கு. ஸோ நம்ம வீக்லில என்ன பார்க்க போறோம்னா, வீக்லி லெவல்ஸ்ல 15 மினிட் சார்ட் யூஸ் பண்றோம். 10th Feb அடுத்த வீக்காக இந்த டைம் ஜோன் 10th Feb 2:45 PM அடுத்த நாள் காலையில 11th Feb 9:30 வரைக்கும். ஸோ பேசிக்காக எதுக்கு 2 நாள்னா அப்படி தான் ஆகுது. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் சின்னதான். அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 hour 15 minutes. ஓகே, 1 hour 15 minutes டைம் ஜோன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜோன் 1 hour 15 minutes டைம் ஜோனில் எந்த லெவல் போய் டச் பண்ணது மார்க்கெட் ஃபஸ்ட்டு அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ வைப்ரேஷன் லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும், நமக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ணுறது தேவையில்லை. மார்க்கெட்டே நம்மளுக்கு சொல்லும் இதுதான் வைப்ரேஷன் லெவல். ஏன்னா மார்க்கெட் போய் அங்கே அந்த லெவல் டச் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் எக்ஸாக்டாக இந்த டைம் ஜோனில். சப்போஸ் இப்போ இன்ட்ராடே இருந்தாலும் வீக்லி இருந்தாலும் மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாம் டச் பண்ணல, இந்த லெவல்ஸ் எதுவுமே டச் பண்ணல, வேற ஏதாச்சும் லெவல்ஸ் டச் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கேப் அப் ஆச்சு, பெரிய கேப் டவுன் ஆச்சு, வேற ஏதாச்சும் இருந்தா, எனி அதர் லெவல் இருந்தா நான் வந்து திரும்பி லைவ் மார்க்கெட்டில் வந்து டெலிகிராம் குரூப்பில் போடுவேன். நான் யூஸ்வலி பண்ணுறது இதுதான், டெய்லி பண்ணுறது இதுதான். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் வந்து போடுவேன். இன்னைக்கு செட்டப் இல்லைப்பா, வைப்ரேஷன் லெவல் இல்லைன்னா இதுதான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் இல்லாமல் வேற ஏதாச்சும் லெவல் இருந்தால் இதுதான் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆல்ரைட், இந்த கன்ஃபியூஷன் மட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வீக்லி செட்டப்பில் அப்படி தான் சேம் திங். நீங்கள் வந்து லெவல் யூஸ் பண்ணிட்டு என்ட்ரி அடிக்கிறீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் அது உங்கள் இஷ்டம். நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் வந்து அது படிக்கலைன்னா உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆக போகுது. இப்போ இல்லைன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இங்கே தான் வருவீங்க. எனக்கு தெரியும், நான் வந்து நிறைய பீப்புள்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய பீப்புள்ஸ் எனக்கு விட்டு 2 வருஷம் விட்டு போனாங்க. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரக்சர் படிக்கணும் சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட தான் திரும்பி வருங்க சார். நான் அந்த டைமில் சொன்னீங்கன்னா எவ்வளோ லேக்ஸ் வந்து எனக்கு சேவ் ஆகிடும். சாரி சார், நான் வந்து படிக்கல அந்த டைம், இது அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னிருந்தாங்க எனக்கு. ஸோ ஆல் தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். வீக்லி செட்டப் அப்படி தான். எந்த லெவல் வருது மார்க்கெட் டச் பண்ணுறது, மார்க்கெட் டச் பண்ணிட்டு வைப்ரேஷன் லெவல், ஃபஸ்ட் ஸ்டெப் வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷ் செட்டப் போக போதா, பேர் செட்டப் ஆக போகுது. லாஸ்ட் வீக் என்னாச்சு? ஸோ லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீக் முன்னாடி இயர் சேம் நம்ம வீக்லி செட்டப் கேவ் எக்ஸாக்ட் வைப்ரேஷன் லெவல் ஹியர். வைப்ரேஷன் லெவலுக்கு அப்புறம் பயங்கரம் ரேலி வந்தது மார்க்கெட்டில், 800 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட்ஸ். ஸோ சில டைம் வந்து நம்ம செட்டப், நம்ம மாடல், நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் எல்லாம் சூப்பர் இது கொடுக்கும் நம்மளுக்கு. சில டைம் வந்து இருக்காது. அதுக்கு நம்ம ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து இது ஆமாம் இப்படி ஆகலாம், நான் வந்து ஓகே நான் ரெடி. அதுக்கு இன்ட்ராடேலையும் அப்படி தான். லாஸ்ட் வீக் பயங்கரம் வாலட்டிலிட்டி இருந்தது மார்க்கெட்டில். 3 days நம்மளுக்கு செட்டப் இல்லை. ஓகே, எக்ரி பண்ணுறோம். ஒரு நாள் நம்மளுக்கு 400-500 பாயிண்ட்ஸ் வருது. எப்படி? அதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்ல. ரெடி ஃபார் எனி திங். நம்ம வந்து ஒத்துக்கணும். இந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாக போகுது நான் சொல்கிறேன். பிகாஸ் ஒன்ஸ் நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் ரிலீஸ் பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகுது. ஓகே, ஒன் திங் ஐ டெல் யூ கைஸ், வெரி சிம்பிளாக. நான் வந்து திஸ் இஸ் சாட்டர்டே மார்னிங். நான் வந்து 5 மணிக்கு ஏஞ்சி என்னோட வாட் எவர் நான் பூஜைலாம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்க்குறேன். நான் வந்து 8 மணிக்கு காலையில் 7:45 அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ 30 minutes வீடியோ ஆகுது. இப்போ 30 minutes மேலே ஆகுது வீடியோ. எதுக்கு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னா, ஐ டெல் யூ ஒன் திங். ரீசெண்டாக யாரும் வந்து கமெண்ட் பண்ணாங்க வீடியோவில், நீங்கள் வந்து ஒரே சார்ட் எடுத்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அது 30 minutes மேலே போடுறீங்க. அதர் யூடியூபர் எல்லாம் வந்து உடனே 4-5 சார்ட் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க. நல்லதுப்பா, சூப்பர். உங்கள் மாதிரி நிறைய பேர் இருந்தால் நம்மளுக்கு நல்லது. பிகாஸ் யூ வில் டேக் யுவர் மணி. வெல்கம் டு த மார்க்கெட். நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பர். ஐ வில் டேக் யூர் மணி. நோ, வி ஆர் ஹாப்பி அபவுட் தட். பிகாஸ் நீங்களாம் இக்னோரண்ட் பீப்புள். சீரியஸாக சொல்கிறேன். நான் என்னோட வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், பட் வரப்போகிற டைம் இஸ் நாட் குட் ஃபார் மார்க்கெட்ஸ். ஐம் டெல்லிங் யூ நவ் இட்ஸ். ஐ டோல்ட் மெனி டைம் பிஃபோர். 2023 நான் சொன்னேன் மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போகுது.
அந்த கரெக்ஷனுக்காக எப்படி நம்ம ரெடி பண்ணோம் இது அதெல்லாம் நான் வந்து சில அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் சொல்லிட்டேன். டைம் சைக்கிள்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. 2025 வந்து என்ன ஆக போகுதுன்ட்டு 2023லேயே சொல்லிட்டேன். ஸோ என்ன ஃபைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உடனே சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், அது நிறைய பேர் இருக்காங்க. ஓகே இஷ்யூஸ் அவங்க அந்த லெவல் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் அந்த லெவல் எப்படி இருந்தீங்கன்னா, யாரை நல்ல யூடியூபரு யாரை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கைஸ் ஐ டெல் யூ ஒன் திங், ஃபோக்கஸ் ஜஸ்ட் ஆன் சார்ட்ஸ். பேசிக் அதெல்லாம் விட்டுறீங்க. 2 யூடியூபர் கம்பேர் பண்ணுறது, அவனோட செட்டப் இது அதெல்லாம் கம்பேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுக்கோங்க. உங்கள் எஃபர்ட் போடுங்க ஃபஸ்ட் லேர்னிங்கில், அது மட்டும் போதும். நான் சொல்கிறது அதுதான், ஸ்டார்டிங்கில் அதுதான் சொல்கிறேன். நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் வந்து விட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து லெவல்ஸு என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு கொடுத்துட்டேன், அது தேவையில்லை, நீங்கள் கொடுங்க சார்ன்ட்டு. நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. இன்னும் நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. ஸோ நான் எல்லாமே யோசிச்சுட்டு எல்லாரை பற்றி யோசிச்சுட்டு அவங்க வந்து ஹையர் லெவல் போயிட்டாங்க. இப்போ தாண்டி அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் படிச்சுட்டு ஹையர் லெவல் போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து புரியணும் இந்த வீடியோஸ் அனாலிசிஸ் எல்லாம். புது மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு புரியணும் இந்த வீடியோஸ் எல்லாம். நான் எல்லாரை பற்றி யோசிச்சு தான் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ 30 மினிட்ஸ் இருந்தால், 2 மினிட்ஸ் இருந்தால், 5 மினிட்ஸ் இருந்தால் அதை பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ். என்னோட அனாலிசிஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம். சில திங்ஸ் எல்லாம் நான் வந்து பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா விட்டுருங்க. ஓகே எனிவே கோயிங் ஃபார்வர்ட் எப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்து ஐ டோல் யூ கைஸ், மெக்கானிக்கல் செட்டப் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக். வெரி சிம்பிள். அது வந்து பயஸ் இல்லாமல் நியூஸ் பார்க்காம. ஆமாம், இன்றைக்கி வந்து டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட். ஓகே, எலெக்ஷன் சைக்கிளில் சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். பேசிக்காக ஹிஸ்டாரிக்கல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் சொல்லலாம். இது ரெண்டுமே இந்த 2 இடத்துல ஒரே சிங்கிள் பார்ட்டி இருந்தால் மார்க்கெட்டுக்கு ஃபேவரபிள் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் அப்படி பிஹேவ் பண்ணுச்சு முன்னாடி. ஹிஸ்டாரிக்கல் நிஃப்டி இல்லை, வேர்ல்டு வைட் சொல்கிறேன். ஃபேவரபிள் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, பாலிசிஸ் அதாவது இதுன்ட்டு. வென் ஸ்டேட், லோக்கல் பாடி, சென்ட்ரல் பாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், மார்க்கெட் வந்து அன்ஹாப்பி, கொஞ்சம் இர்ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணுவோம். சில டைம்ஸ் பேரிஷ் ஆகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன் எப்படி சொல்லுவாங்க, இன் மெனி கண்ட்ரீஸ், இந்தியாலையும் அப்ளை ஆகலாம். ஆல்ரைட், அண்ட் ரீஎலெக்ஷன் இதெல்லாம் சில டைம்ஸ் ஆகும். ரைட் நவ் டுடே 8th, ஐ திங்க் டுடே இஸ் டெல்லி எலெக்ஷனோட ரிசல்ட் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து அந்த நியூஸ் ஐட்டம் எடுத்துட்டு அடுத்த வாரம் என்ன ஆகலான்ட்டு யோசிக்காதீங்க ப்ளீஸ். நான் சொல்கிறதுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் கன்ஃபியூஷனாக இருக்குது. மண்டேக்கு வரைக்கும் பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுது. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் டெலிகிராம்ல, இல்லைனா ட்விட்டரில். மிட் வீக் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் இஃப் நெசசரி. பட் ரைட் நவ் ஃபோக்கஸ் ஆன் மெக்கானிக்கல் செட்டப் ஃபார் நெக்ஸ்ட் 2 days அட்லீஸ்ட். ஏன்னா டைம் ஜோன், வீக்லி டைம் ஜோனும் வருது. மண்டே க்ளோசிங்கில், இல்லைனா டியூஸ்டே மார்னிங். ஆல்ரைட், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கொடுத்துட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட்ஸ் மட்டும் நான் எங்கே பார்க்குறேன்ட்டு சொல்கிறேன். எஃப்ஆர்விபிஸ் அகைன், எஃப்ஆர்விபியோட பவர் நீங்கள் இன்னும் பார்க்கல. நீங்கள் வந்து புரியல. நான் வந்து எதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு நான் நீங்கள் வந்து அதை விட்டுறீங்க, இக்னோர் பண்ணுறீங்க. ஃப்ரீயாக இருக்குன்ட்டு போடாதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஓகே எனிவே, ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட்ஸ் ஹியர். திஸ் இஸ் வாட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 24,000, 23,900, 24,000. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஹை வந்தால் சூப்பர். லிட்டில் பிட் இப்படி வந்தால் சூப்பர், நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் வி ஆர் ரெடி ஃபார் டைரக்ட் ஃபால் ஆல்சோ. நம்மளுக்கு ரெடி, பிகாஸ் டைம் ஜோன், டைம் சைக்கிள் எல்லாம் ஃபால் ஆகுது. இந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு சேஞ்சிங் சிக்னல், டிராஃபிக் சிக்னல்லாம் எக்ஸாக்டாக நிற்கிறோம். இங்கே வந்து மார்க்கெட் கீழே போகலாம், மார்க்கெட் மேலே போகலாம். ஓகே, ஸோ ரைட் நவ் வி ஆர் பிளேயிங் சேஃப். சின்ன டைம் சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இந்த மந்த் அப்படி தான் இருக்கும். இல் பி கன்ஃபியூசிங், கொஞ்சம் வாலடைல் தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ ரைட் நவ் சேஃப் கேம் தான் ஆடணும் நம்ம. ஆல்ரைட், அதுதான் பிளான். அண்ட் இஃப் யூ கைஸ் டெஃபினெட்லி டூ அப்ரிஷியேட் என்னோட ஒர்க், என்னோட அனாலிசிஸ் எல்லாம், ஜஸ்ட் லீவ் அ தம்ஸ் அப் கைஸ். I know those who are watching, I know those who are really listening.
ஏன்னா நீங்கள் டவுட் கேட்குற ஸ்டைலு எனக்கு புரியும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, எந்த வீடியோ பார்த்தீங்க, என்ன பார்க்கலன்னு. எனிவே டேக் கேர் கைஸ். ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ கைஸ் as much as possible. ஃபியூச்சரில் நம்ம இந்த மந்த்க்குள்ளே இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தமிழில் வரப்போகுது. ஓகே, அட்வான்ஸ் கான்செப்ட் தமிழில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே எல்லியட் வெப் மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் புரியாது. ஃபஸ்ட் எடிஷன் அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ செகண்ட் எடிஷன் வரப்போகுது. நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டேன் எல்லாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்டைலு, வீடியோ ஃபார்மேட் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் எடிஷனில் யார் பழைய மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகலாம் தமிழுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பீப்புள்ஸ் இப்படி தான் அப்படி தான் பண்ணாங்க ரீசெண்டாக. நிறைய பீப்புள் வந்து இங்கிலீஷில் ஜாயின் பண்ணிட்டு இந்த மந்த்து அடுத்த வாரம் தமிழில் போக போகிறாங்க. அதெல்லாம் இஷ்யூ இல்லை. ஓகே, தமிழ் வரப்போகுது. அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வரப்போகுது இந்த இயரில். சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் வால்யூம் அனாலிசிஸோட பேசிக்ஸ் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அடுத்த இயர் வந்து நம்ம ஒரு ரொம்ப அடுத்த லெவல் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இயர் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எலிட் வே மாஸ்டர் கோர்ஸ் அட்வான்ஸ் கான்செப்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை சார், இது போதும். சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி படிச்சிங்கன்னா போதும், இது தேவையில்லை சார், அது மேலே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்கள் யாரையும் நான் நான் என்னோடய வேலை மட்டும் பார்க்குறேன் சார், உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற தேவையில்லை. ஸோ அதுதான் என்னோடய பிளான் பேசிக்காக. ஒரு டைம் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம நான் வந்து திரும்பி அகைன் நம்ம பேசிக் ஸ்ட்ராட்டஜி கிடையாதுப்பா, ஈஸி கிடையாது. நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஷார்ட்கட் மெத்தட். அது திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் எனக்கு பிடிக்காது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் போடுவேன் கண்டிப்பாக, ப்ரீமியமோட. ஃப்ரீ நான் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் போடுவேன் முன்னாடியே, பட் இன்னும் போடுவேன் இந்த மாதத்துக்குள்ளே. இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும். எதுக்கு? ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு இதுக்காக போகாதீங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போகாதீங்க. நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்க்கு போக, இதோட கம்பேரிட்டிவ்லி சீப்பர் தான் இருக்கும். ரொம்ப ஹாஃப் ப்ரைஸில் தான் இருக்கும் இது. ஸோ அட்வான்ஸ் கான்செப்ட்காக போங்க, லேர்னிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கான்செப்ட்லேருந்து தான் எடுத்து ஸ்ட்ராட்டஜி தான். அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ப்ரைஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கான்செப்ட்லேருந்து தான் எடுத்தது இது ஸ்ட்ராட்டஜி, சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்குது, அது வந்து உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஏற்கனவே அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்னா இது வந்து தேவையில்லை உங்களுக்கு. யாரெல்லாம் இல்லை அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர், எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு செலவு பண்ணிட்டு ஷார்ட்கட்டாக வேணும்னா பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காது இது. நான் வந்து லேர்னிங்காக போங்க சொல்வேன். காசு சம்பாதிக்கணும் சார் என்கிட்ட இருக்குது, நான் வந்து ஏதாச்சும் சொல்லுங்கள், ஏதாச்சும் படிக்கணும், சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி படிக்கணுமா, அட்வான்ஸ் கான்செப்ட் படிச்சுக்கோங்க. சீப்பர் அண்ட் மோர் பவர்ஃபுல் தென் எனி திங். நீங்கள் படித்ததுக்கப்புறம் சொல்கிறது தேவையில்லை இப்போ. எனிவே, ஸோ ஐடியா ஒரு சொல்லிட்டேன் என்ன பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்ட்டு. பட் என் மனசு வந்து எப்படி சில பேர் வந்து நிறைய லாஸ் பண்ணுறாங்க. லாஸ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் யூடியூபர் பார்த்துட்டு பேசிக்காக இங்கே வந்து லாங் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது டைரெக்டாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த பாயிண்டில் போயிட்டு லாங் பண்ணிட்டாங்க. புது பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க வீடியோஸ் எல்லாம், லாங் பண்ணிட்டாங்க. லாங் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சார் லாங் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஏதாச்சு நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஓகேப்பா, நீங்கள் வந்து என்ன படிச்சிங்கன்னு கேட்டேன். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் படித்தோம். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிங்க, அதில் என்ன படிச்சிங்க? அதில் என்னது சார், ப்ரைஸ் ஆக்ஷனா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே நிறைய இருக்கு, அதை மட்டும் தெரியாது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு அவங்க எடுத்து போயிட்டு படிச்சுட்டு அதான் அதான் இதுன்ட்டு மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டுன்ட்டு வந்துட்டாங்க. ஸோ டார்கெட் அப்படி தான் பண்ணுறாங்க. எதுக்கே நிறைய பீப்புள்ஸ் வந்து யாரெல்லாம் கோர்ஸ் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க நியூஸில் ஃப்ளாஷ் ஆகுது, பெரிய எனக்கு ஷாக் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக யாரோ கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் போட்டு 100 crores மேலே டிப்ஸ் மேலே சம்பாதிக்கிறாங்க. 100 crores செபி வந்து ஃபைன் 53 crores தான் போட்டுச்சு, இன்னும் 100 crores போடல. இது வந்து அட்வைசரி சர்வீசஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு 100 crores சம்பாதிக்கிறாங்க. ஆனால் செபியோட ரிப்போர்ட்டில் 92% சம்திங் எஃப்என்எல்ல லாஸ் பண்ணுறாங்க. எப்படி நீங்களே யோசிக்கோங்க.
ஸோ இவங்கலாம் வந்து டார்கெட் பண்ணுறது அந்த ஃபாஸ்ட் மணி மைண்ட் செட். யாரானா சீரியஸாக படிச்சுட்டு போவாங்க, அதெல்லாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க யாரும். யாருன்னா உடனே காசு வேணும், அடுத்து 10,000லேருந்து 20,000, 20,000, 40,000, 40,000, ₹1,00,000 யாரெல்லாம் அதுக்கு வேணும், அவங்களாம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஸோ நெறைய பேர் இருக்காங்க அப்படி. பிகாஸ் நெறைய பேர் வந்து கஷ்டம்ல இருக்காங்க. சீக்கிரம் உடனே காசு வேணும். ஆனா இந்த பிசினஸ் அப்படி கிடையாதுப்பா. இந்த பிசினஸ் சத்தியமா சொல்றேன். இந்த ஃபாஸ்ட் மணி வேணும்னா இந்த பிசினஸ் கிடையாது. வேணும்னா லேர்ன் பண்ணிட்டு 1 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து செட்டில் ஆகலாம். செட்டிலே ஆகலாம். ஒரு ஃபேமிலில நீங்க 10 ஃபேமிலி செட்டில் பண்ணலாம். அவ்ளோ பவர்ஃபுல் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனிவே, தேங்க் யூ கைஸ். ஐல் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ரொம்ப ஃப்ரீயா மனசு ஃப்ரீயா பேசுறேன். பிகாஸ் என்னோட ஹெவினஸ் இருக்கு. நெறைய பீப்பிள் நான் எங்க சொல்றது தெரியல. யார் பார்ப்பாங்க இவ்வளோ தூரம் வீடியோ தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவர் மேல ஆகுது வீடியோ. எனிவே, டேக் கேர் கைஸ். பி சேஃப். மார்க்கெட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இக்னோரண்ட். ஹேவ் அ எப்படி சொல்லுவாங்க, ரிலாக்ஸிங் வீக்கெண்ட். பிகாஸ் அடுத்த வீக்லேருந்து கொஞ்சம் டஃப் ஆக போகுது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். ஃபோக்கஸ் தேவை, மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை. அதனால் இப்போயே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீக் அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. ஆல்ரைட், தேங்க் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் பி சேஃப்.